குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பிடிச்சதில் திரும்பி பார்க்கிறேன் அப்படிங்கிற தலைப்பில் ஒன்று படிச்சிருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்க கூட பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவு. இல்வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து பின் நம் குடும்பம் என ஒன்று உருவாகி குழந்தைகள் பிறந்து அவர்களும் வேகமாக வளர்ந்து விட்டார்கள். பள்ளி கல்லூரி என அவர்களுக்கு பிடித்த கல்வியை கற்று அவர்களது எதிர்காலத்தை அவர்களை தீர்மானிக்கும் நிலைக்கும் வந்துவிட்டார்கள். நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். வயதுக்கேற்ற சின்ன சின்ன உடலுபாதைகள் நமக்கு இருந்தபோதும் ஆரோக்கியத்தை காத்துக்கொண்டு நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம். வாழ்வினை திரும்பி பார்க்கும்போது மலைப்பாக இருக்கிறது. எத்தனையோ மகிழ்வான தருணங்கள், சிரிப்புகள், எத்தனையோ துக்கங்கள், கண்ணீர் துளிகள், எத்தனையோ ஏமாற்றங்கள், கோபங்கள், எல்லாவற்றையும் கடந்து வந்து விட்டோம். நம்மீது அன்பு பொழிந்த, நாம் அன்பு செலுத்திய நிறைய பேர் இன்று நம்மிடையே இல்லை. நாம் ஆசையாய் நினைத்த சில விடயங்கள் கைகூடாதாலும், நாம் கொஞ்சமும் நினைக்காத எதிர்பார்க்காத சில விடயங்கள் நடந்தேறியதாலும் மனம், வாக்கு, செயல் என அனைத்திலும் மாற்றங்கள் கண்டோம். பெரியவர்களின் பல வாழ்த்துக்கள், சில நெருங்கிய உறவுகளின் காயப்படுத்திய சில சொற்கள், இரண்டையும் ஏற்றுக்கொண்டோம். யாரெல்லாம் நம்மை உண்மையாய் நேசிப்பவர்கள், யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து வெளியே ஒன்று பேசுபவர்கள், யாரெல்லாம் பாசமாய் இருப்பது போல நடிப்பவர்கள் என்பதை சற்று தாமதமாகவே என்றாலும் கற்றுக்கொண்டோம். சில நண்பர்கள், சில உறவுகள் பிரிந்து போனதையும், சில நண்பர்கள், சில உறவுகள் நம்மை மறந்து போனதையும் வேறு வழியின்றி இயல்பாய் எடுத்துக்கொண்டோம். புது புது இடங்களை சுற்றி பார்ப்பதும், விதவிதமான உணவுகளை ருசித்து பார்ப்பதும், மகிழ்ந்த தருணங்களை நினைவில் பதிய வைத்து கொண்டோம். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என அறிந்து கொண்டோம். பணம், பட்டம், பதவி, புகழ், வீடு, தோட்டம், நகை, சொத்து, சுகம், உறவுகள் என எதுவும் நம்முடன் கடைசி வரை வரப்போவதில்லை என்பதை புரிந்து கொண்டோம். நிம்மதியை வெளியே தேடுவது பயனில்லை, அது நமக்குள்ளேதான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம். எல்லாவற்றையும் மன்னித்து விடுவோம், சிலவற்றையாவது மறந்து விடவும் கற்றுக்கொள்வோம். எல்லாமும் கடந்து போகும் எனவும் எதுவும் நிரந்தரமில்லை எனவும் புரிந்து கொண்டோம். புத்தகங்களை வாசிப்பதும், இயற்கையை நேசிப்பதும், இனிய இசையை கேட்பதும், இறைவனிடம் பிரார்த்திப்பதும் மனதுக்கு ஆறுதலான நிகழ்வுகள். காலம் எல்லா காயங்களையும் மாற்றும். எனவே இக்கணத்தில் வாழ்வோம். வாழ்க்கையே திருவிழாதான். நாளும் இயல்பாய் அதை கொண்டாடுவோம்.